ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அனநிதி ஃபேமிலி. சம்மர் டைத்துக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யணும்னா இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பியான அண்ட் உள்ள ரொம்பவே சாஃப்டான சூப்பரான உருளைக்கிழங்கு ரெசிபி. மூணே உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். இது ஈஸியாக செஞ்சலாம். எப்படி சிலிண்டர் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக போட்டு எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த 3 விசில் அடிக்க விட்டுறேன். நல்லாவே வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. இது தோலை மட்டும் எடுத்து ஒரு பேசனில் வச்சுக்கலாம். நல்லா ஆறினோடனே இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுறணும். நல்லா மாவாக நசிச்சோன்னே இது கூடயே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த பொட்டேட்டோ பால்ஸுக்கு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே இதில் நான் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த மெயினான இன்க்ரீடியன்ஸ் உருளைக்கிழங்கு, கார்ன்ஃப்ளவர், உப்பு, தனி மிளகாத்தூள், இது மட்டும்தான். எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டோன்னே நம்ம மிக்ஸ் பண்ணையில் லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு பால் ஷேப்பில் தான் வைக்கணுன்றது இல்லைங்க, ஓவல் ஷேப்லேயும் வச்சுக்கலாம். இது டூத் பிக்கில் நம்ம குத்தி எடுத்து சாப்பிடையில ரொம்பவே வசதியாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் போட்டாலே போதுங்க. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அழகான உருண்டைங்களாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காயறதுக்கு நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காயணும். அதுக்கடுத்தோன்னா ஒவ்வொரு பாலாக சேர்த்தோன்னே நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சுங்க. இப்போ ஒவ்வொரு பாலாக இதுக்குள்ளே சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் 2 டீஸ்பூன் போட்டுட்டு உருளைக்கிழங்கோட அளவு தான் நிறையா இருக்கணும், மாவோட அளவு நிறைய இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நான் எல்லா உருண்டையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரையும் வறுத்து விட்டுக்கலாம். இந்த சிம்பிளான பொட்டேட்டோ பால் ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டயத்தில் சூடாக உடனே செய்கிற ஸ்நாக்ஸாகவும் இது இருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சைடு வெந்தோன்னா அடுத்த சைடு பரட்டி போடுங்க. அப்போ தான் அடியில் ஒட்டாமல் வரும், இல்லைன்னா அடியில் போய் டக்குன்னு ஒட்டிடும். வெந்தோடனே தான் பரட்டி போடணும். ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் அடுத்த சைடு திருப்பி போடுறேன். ஃபுல்லாக எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். அதுவரையும் இதை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விடுவோம். நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம அனநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். 2-3 தடவை நான் பரட்டி விட்டேங்க. இது நம்ம இப்போ எடுத்த மாதிரி அடுத்தடுத்த செட்டிங்கில் போட்டு எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. வெளியே நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. ஒன்று எடுத்து இப்போ டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா வெளியே மொறுன்னு இருக்குது, உள்ள பிக்கையில் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குங்க. இது மயோனைஸ் ப்ளஸ் டொமேட்டோ சாஸ் 2 மிக்ஸ் பண்ண சாஸோட வச்சு சாப்பிடையில நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சாஸோடு வச்சு சாப்பிடையில அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. என் பொண்ணும் சூப்பர்னு காமிக்கிறான். நினச்ச உடனே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த பொட்டேட்டோ பால், சிம்பிளான செய்யக்கூடிய இந்த பொட்டேட்டோ பால் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம அனநிதி ஃபேமிலி சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.